வணக்கம். மீன ராசி அன்பர்களுக்கான 2026ஆம் ஆண்டின் பலன்களை பார்க்க போகிறோம். மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டு. அத்தனை விரயங்களையும் சுப விரயங்களாக நீங்கள் மாற்றிக்கொண்டீர்கள் என்றால் மிகப்பெரிய பொற்காலமாக இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு அமையும். விரய சனியின் ஆதிக்கத்தில் தான் ஆண்டே பிறக்கிறது. மார்ச் மாதத்தில் ஜென்ம சனியும் உங்கள் ராசிக்கே வந்து ஜென்ம சனியாக சனி பகவான் அமரப்போகிறார். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் என்றாலும் விரையாதிபதியாகவும் சனி இருப்பதால் விரயங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும். வருட தொடக்கத்தில் அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கமும் இருக்கிறது. இதனால் மன வருத்தங்கள் அதிகரிக்கும். சனிக்குரிய வழிபாடுகளை முறையாக செய்தால் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை சுபிக்ஷமாக அமையும். புத்தாண்டு பிறக்கும்போது உங்கள் ராசிநாதன் குரு 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம குருவாக சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவானை பொறுத்தவரை விரயஸ்தானத்தில் இருக்கிறார். மன குழப்பம் அதிகரிக்கும். ஆதாயத்தை காட்டிலும் விரயங்கள் கூடும். இருந்தாலும் இந்த ஆண்டு சனி பயிற்சி, குரு ராகு கேது பயிற்சி போன்ற பெரிய பெரிய கிரகங்களின் பயிற்சிகள் இருப்பதால் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். சனி பகவான் ஜென்ம சனியாக சஞ்சரிக்கும் பொழுது உடல் நலனில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். யாருக்காவது பொறுப்பு சொன்னால் பிரச்சனைகள் கூட வரலாம். 2வது சுற்று நடப்பவர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது. கடகத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது அதன் பார்வை பலத்தால் பல நல்ல சம்பவங்கள் நடைபெறும். ராகு கேதுகளின் பயிற்சி காலத்தில் லாபஸ்தான ராகுவாலும் தொழில் பலம் சிறப்பாக அமையும். கேதுவின் பலத்தால் பிள்ளைகளின் கல்யாண பேச்சு கைகூடும். பொதுவாக சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த 2026ஆம் ஆண்டு மீனராசி அன்பர்களுக்கெல்லாம் அற்புதமாக இருக்கும். ஆண்டு பிறக்கும் பொழுது குரு அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் வக்கரம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். குருவின் பார்வை 8, 10, 12 இந்த 3 இடங்களில் பதிவதால் பிள்ளைகளின் சுப காரிய முயற்சி கைகூடும். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும். தொழில் தொடங்கும் வாய்ப்பு உண்டு. பயணங்களால் பலன்கள் அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் 6/3/2026 அன்று ஜென்ம ராசிக்கு வரப்போகிறார். அங்கிருந்து கொண்டு 3, 7, 10 இந்த 3 இடங்களை பார்ப்பார். இதனால் சகோதரர்களுக்குள் இருக்கும் உறவில் விரிசல் ஏற்படலாம். அனுசரித்து சென்றால் ஆதாயம் உண்டு. கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். லாபாதிபதியாகவும் சனி விளங்குவதால் உதிரி வருமானம் வந்து கொண்டே இருக்கும். சனியின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் கல்யாண முயற்சி கைகூடும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். வெளிநாட்டில் பணிபுரிய அழைப்புகள் கூட ஒரு சிலருக்கு வரலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தை புரட்டி பார்த்துவிட்டு முடிவெடுக்க வேண்டும். 7 சனியில் 2ஆம் சுற்று நடப்பவர்களுக்கு நல்ல காரியங்கள் நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளிடம் கேட்ட சலுகை கிடைக்கும். சனியின் பார்வை 10ஆம் இடத்தில் பதிவதால் தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தலைமை பதவிக்கு தகுதி பெறுவார்கள். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். எடுக்கும் முயற்சிகளில் லாபம் கிடைக்க நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். ஆனாலும் கர்மஸ்தானம் வலுப்பெறுவதால் பெற்றோர் உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும். 26/5/2026 அன்று கடகராசிக்கு குரு பயிற்சியாகிறார். அங்கு அவர் உச்சம் பெற்று அமர்வார். குருவின் பார்வை அற்புதமான பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கும். உங்கள் ராசிநாதன் குரு உங்கள் ராசியிலேயே பார்ப்பது மிகப்பெரிய யோகம்தான். குருவின் பார்வை 1, 9, 11 இந்த 3 இடங்களில் பதிகிறது. அவர் உங்கள் ராசியையே பார்ப்பதால் ஆதாயம் தரும் தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். சென்ற ஆண்டில் நடைபெறாத சில காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடக்கும். ஆரோக்கிய தொல்லைகள் உங்களை விட்டு அகன்றுவிடும். பாதியில் நின்ற பணி மீதியும் தொடரும். 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பொன் பொருள் சேர்க்கை கண்டிப்பாக உண்டு. புதிய திருப்பங்கள் பலவும் காண்பீர்கள். பூர்வீக சொத்து தகராறு நல்ல முடிவிற்கு வரும். உத்தியோகத்தில் உங்களுக்கு தொல்லை கொடுத்த அந்த அதிகாரிகள் விலகுவார்கள். குருவின் பார்வை 11ஆம் இடத்தில் பதிவதால் நண்பர்கள் நல்ல தகவலை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார்கள். கௌரவம் அந்தஸ்து உயரும். கடமையை செவ்வனே செய்வீர்கள். அதே நேரத்தில் 2026ஆம் ஆண்டின் நவம்பர் மாதத்தில் சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுகளின் பெயர்ச்சி இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகுவும் 5ஆம் இடத்தில் கேதுவும் வந்து அமரப்போகிறார்கள். லாபஸ்தான ராகுவால் லாபம் கிடைத்தாலும் பஞ்சமஸ்தானத்தில் அமைந்துள்ள கேதுவால் உடனுக்குடன் விரயங்களும் உங்களுக்கு உண்டு. 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் லாபஸ்தானம் பலம் பெறும். தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. வெளிநாட்டு முயற்சி கைகூடும்.
ஆதாயம் தரும் தகவல்கள் அவ்வப்பொழுது கிடைக்கும். பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு அதிகார பொறுப்புகள் கிடைக்கும். பஞ்சமஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது நெஞ்சம் மகிழும் சம்பவம் நிறைய நடைபெறும். கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பான பலனை தரும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். பிள்ளைகளின் மேல் படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடும். ஆக மீனராசி அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டு என்று இந்த 2026ஆம் ஆண்டை சொல்லலாம். இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.